நம்முடைய இந்த தியானத்தின் நோக்கமே அடிப்படையை எண்ணி ஏங்கி ஆசைப்பட்டு வேண்டி பெறுவதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நம் மனதிற்குள் போராடி கொண்டோ அல்லது சங்கடப்பட்டோ அந்த நிலை நம் தியானத்திலே அந்த நிலைகளை நாம் வராது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எண்ணி ஏங்கி எடுக்கும் பொழுதுதான் அந்த சக்தி நமக்குள் திருப்தியாகும். காவியத்தில் அதனால்தான் உயிரிலே படும் பொழுது குருட்சேத்திர போர் என்றும் அது உடலுக்குள் சென்றால் மகாபாரத போர் என்றும் காட்டியுள்ளார்கள். ஆக நாம் இந்த தியானமே போர் முறையாக இருக்கக்கூடாது. 27 நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானாலும் அதுவே எதிர்மறையாகி இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க சக்திக்கு அடிப்படையாக இருந்தாலும் அதையே அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான நிலைகள் அந்த எதிர்மறையான இயக்கத்தையே நேர்மறையாக 27 நட்சத்திரத்தையும் ஒன்றாக அந்த எதிர்ப்பு இல்லாது எதிர்மறையான இயக்கம் இல்லாது சிருஷ்டித்துக் கொண்டவன் தான் அகஸ்தியன் துருவ நட்சத்திரமாக உள்ளான். அவனை பின்பற்றி சென்றவர்களைத்தான் சப்த ரிஷி. சப்த ரிஷி என்றால் நாதத்தை தன்னுள் அடக்கியவன். அவன் நம்முடைய தியானமே ஒன்றுடன் ஒன்று போர் செய்வதல்ல. எந்த நாதத்தால் அல்லது எந்த ஒளியால் ஒரு உணர்வு இயக்க சக்தியாக மாறுகின்றதோ நாம் அந்த ஒளியை மாற்ற வேண்டும் அல்லது அந்த ஒளியை நாம் இப்படி ஆக்க வேண்டும் என்று அந்த ஒளியை நுகர்வதல்ல. 27 நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகும் பொழுதுதான் ஒளிகள் மாறுகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, நிறங்கள் மாறுகின்றது, மனங்கள் மாறுகின்றது, சர்வமே மாறுகின்றது. ஆனால் அந்த 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியும் ஒன்றாக இணைத்து விட்டால் இங்கே மாற்றம் என்ற நிலைகளுக்கு எங்க பேச்சில் அனைத்துமே இணைந்த நிலையாக உருவாக்கும் சக்தியாக படைக்கும் சக்தியாக ஆகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே தான் ராமன் மனதை குவித்தான், சிவலிங்கமாக உருவாக்கினான், ராமலிங்கமாக பூஜித்தான் என்று சொல்வது போன்று நாம் இங்கே தனித்த நிலைகள் கொண்டு எதையுமே பிரித்து பிரித்து எண்ணாதபடி அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அந்த 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியும் அது ஒன்றாக இணைத்து அது எப்படி பகமையில்லாது எதிர்ப்பில்லாது அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய அனைத்தையுமே உணவாக எடுத்து ஒளியின் சுடராக அது மாறி படைக்கும் சக்தியாக துருவ நட்சத்திரம் அவருடைய ஈர்ப்போட்டத்தில் இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டலங்களும் அழியாத நிலைகள் அவர்கள் தங்களுக்குள் அதை சிருஷ்டித்துக் கொண்டார்களோ உருவாக்கி கொண்டார்களோ என்றால் அதனால்தான் ரிஷி என்றால் சிருஷ்டிப்பவன் என்று சொல்வது. ஆக நாம் அந்த உருவாக்கக்கூடிய சக்தியைத்தான் நாம் இங்கே தியானத்தில் பெறுகின்றோம். ஆக இதை நாம் போராடி பெறுவதில்லை. வேதனையுடனோ சங்கடப்பட்டோ சலிப்புப்பட்டோ எரிச்சல் பட்டோ இதை நாம் செய்ய வேண்டியதில்லை. ஏங்கி அந்த ஒளியான நிலைகளை ரிஷிகள் ஞானிகள் மகரிஷிகள் எப்படி தங்களுக்குள் சிருஷ்டித்துக் கொண்டார்களோ உருவாக்கி கொண்டார்களோ என்றால் இந்த இயற்கையினுடைய தத்துவமே உருவாக்குவதுதான், உருவாக்குவதை வளர்ப்பதுதான். ஆக நாமும் எதை உருவாக்க வேண்டும் எதை வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் அந்த ஞான பாதையைத்தான் குரு நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அந்த ஞான வித்தை நமக்குள் ஊன்றுகின்றார்கள். அந்த ஞான வித்தை மீண்டும் 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 நாம் பதிவு செய்து நினைவு கொண்டு வந்து அதை எண்ணி ஏங்கி பெற்றால் இந்த எதிர்மறையான நிலைகள் அனைத்தையுமே சமப்படுத்தி ஒன்று என்றுமே அது வலு கொண்டதல்ல. ஒன்றினால் முழுமையான வலுவும் பெற முடியாது. ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தால்தான் வலு கூடும் வளர்ச்சி. ஆகவே நாம் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே ஒன்று சேர்த்து அதற்குள் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளை நாம் இணைத்து அந்த துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய இந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்தி எடுத்து அதை சிருஷ்டிக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றதோ அந்த ஆற்றலை நாமும் நமக்குள் உருவாக்கத்தான் குருநாதர் பகுதி பகுதியாக பிரித்து ஒவ்வொரு உறுப்பாக நம்முடைய எண்ணங்களை செலுத்தும்படி ஒவ்வொரு உறுப்பிலே ஒவ்வொரு மண்டலத்தில் அந்த சக்திகளை இணைத்து அந்த அணுக்களுக்கு இந்த வீரிய சக்தி பெரும்படியாக அதை ஏங்கி பெற வேண்டும் என்றுதான் நமக்கு வழிகாட்டி உள்ளார்கள். அதைத்தான் நாமும் நம் உயிரான ஈசனிடம் ஏங்கி அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி பெறும் பொழுது இந்த உயிர் எலக்ட்ரானிக் நாம் எதை ஆசைப்பட்டு பெற வேண்டும் என்று நாம் ஏங்குகின்றோமோ அந்த சக்தியாக அது வரம் கொடுத்து அதுவாகவே நம்மை மாற்றும். ஆனால் நாம் முதல்ல சொன்னது போன்று இந்த உடலில் இருக்கக்கூடிய
தனித்தனி நிலைகளாக எண்ணி எனக்கு இது இப்படி வேண்டும், எனக்கு அது இப்படி வேண்டும், எனக்கு அப்புறம் இது இப்படித்தான் வேண்டும் என்று இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகளை நாடி அந்த அடிப்படையில் நாம் சென்று அந்த அடிப்படையில் நாம் இந்த தியானத்தையோ இதன் வழியை நாம் கொண்டு போனோம் என்றால் இதில் 27 நட்சத்திரங்களை நாம் தனித்து எடுத்தோம் என்றால் எப்படி ஒன்று கொண்டு எதிர்மறையாகின்றதோ இப்படி நாம் சதா சர்வகாலம் ஒவ்வொன்றுடன் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த போராடி கொண்டிருந்தால் நமக்கு இந்த ஆயுசு பத்தாது. அதனாலதான் நேரம் ஆகிவிட்டது. ஆக நம்முடைய தியானமே ஏங்கி ஞானிகளால் மகரிஷியால் நமக்கு அவர்கள் மனமும் வந்து நமக்கு எதை கொடுக்க வேண்டும், நாம் எல்லாம் எதை பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்களோ அதை நாம் விரும்பி அதை நாம் ஏங்கி பெற்றால் நம் உடலிலே அந்த ஆற்றல்கள் பெருகுகின்றது, அந்த ஞானங்கள் பெருகின்றது, அந்த பாதையும் நமக்கு தெளிவாகின்றது. இந்த ஞானமும் அந்த சக்தியும் இந்த பாதையும் தன்னைத்தான் தான் உணர்ந்து தன் வழியை தான் அமைக்கும் நிலைகளாக அந்த வளர்ச்சிக்கு நாம் வந்துவிட்டால் இந்த மனித வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு அதாவது ஒரு எளிதான நிலைகளாக தோன்றும். இந்த மனித வாழ்க்கை ஒரு கடினமாக தோன்றாது. அதனால்தான் சொர்க்க லோகம் என்றும் சொர்க்க வாசலம் என்று காட்டியுள்ளார்கள். ஆக அந்த சொர்க்க லோகத்தை சொர்க்க வாசலை நாம் அடையும் நிலையாக நாம் இந்த தியானத்தையே ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி ஏங்கி பெறுவோம், ஆசைப்படுவோம். அதுவாக நாம் ஆக வேண்டும் என்று அதுவாகவே நாம் இந்த வாழ்க்கையை நாம் அமைப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் எந்த அளவுக்கு உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி பெறுகின்றோமோ இது பிரம்மாவை சிறைப்பிடித்தான் மூழ்கன் என்ற நிலையில் இந்த உயிரையும் நாம் அந்த அருள் வழியில் மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை அதை நமக்குள் உருவாக்கக்கூடிய அந்த தவமாக அந்த விஷ்ணுவை நோக்கி நாம் தவம் இருப்பதாக அந்த விஷ்ணுவிடம் அந்த வரத்தை நாம் பெறுவதாக அமைகின்றது. நம்முடைய வேண்டுதல் அந்த உயர்ந்த சக்தியை பெறுவதாக இருக்க வேண்டும். நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை நாம் பெற்றுத் தருவதாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய சொல்லோ நினைவோ துருவ நட்சத்திரத்தின்பால் இருந்தாலும் உள் உணர்வாக நாளை என்ன செய்வது, அல்லது இந்த வேலை இப்படி ஆகிவிட்டது இதற்கு என்ன செய்வது, அல்லது என் பிள்ளை அவனுக்கு இப்படி இருக்கின்றது, அல்லது என் கணவருக்கு இப்படி இருக்கின்றது, அல்லது நாம் போகும் பாதையில் இவன் தொல்லை செய்கின்றான், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இடைஞ்சல் செய்கிறான் என்று இதை உள்ளுக்குள்ளே நாம் இந்த நினைவலைகள் நமக்கு ஒரு தண்ணீருக்குள் கொப்பளிப்பது போன்று அந்த நினைவுகள் இயங்கிக் கொண்டே இருந்தால் நாம் இந்த உயர்ந்த சக்தியை அது பெற விடாது. நம்முடைய நினைவுகளை அங்கேதான் அலைக்கழித்து செல்லும். அதனால்தான் நம் குருநாதர் இது போன்ற எண்ணங்களோ நினைவுகளோ வந்தால் கண்களை திறந்து மீண்டும் துருவ நட்சத்திரத்தின் உங்கள் நினைவை செலுத்துங்கள், துருவ நட்சத்திரத்தினை மீண்டும் பதிவாக்குங்கள், அதை இழுத்து சுவாசியுங்கள். சுவாசித்து சிறிது நேரத்திலே அது தன்னிச்சையாக கண்களை மூடும்படி செய்யும். மீண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உடல் முழுவதும் படர வேண்டும் என்று செலுத்தி அங்கே தன் பிள்ளையோ குடும்ப சூழ்நிலையோ தொழிலோ பக்கத்து வீட்டுக்காரோ அது எதுவாக இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியால் அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும், அங்கே சீராக வேண்டும் என்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் ஏங்கி பெற்று அதையே தனக்குள்ளும் வளர்த்து எந்தெந்த நினைவுகள் எந்தெந்த உணர்வுகள் அகத்திற்குள் நம் உடலுக்குள் இருந்து எழுந்தாலும் அவைகளிலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இணைத்து அவைகளும் அந்த சக்தியை பெரும்படி நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் நமது குரு அந்த உறுப்புகளாக சொல்லி அந்த உறுப்பை நாம் நினைப்பதாக, அந்த உறுப்பிற்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி இணைப்பதாக, அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெறுவதாக நமக்கு பொதுப்படையாக கொடுத்துள்ளார்கள். ஆக நாம் தியானத்தினுடைய நோக்கத்தை, நம் உடல் உறுப்புகள் தியானத்தை குரு நமக்கு கொடுத்த பயிற்சி, அதை உள்நோக்கத்தை நாம் அறிந்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும்
எல்லா நினைவுகளிலும் எல்லா உணர்வுகளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதை பெரும்படி செய்வது, அந்த ஒளியாக மாற்றி அமைக்க வேண்டியது, ஒளியாகவே நமக்குள் உருவாக்க வேண்டியதுதான். அதைத்தான் இந்த சக்தியாக நாம் தியானத்தில் ஏங்கி பெறுகிறோம் என்று உணர்வோடு நாம் செயல்பட்டோம் என்றால், இந்த உணர்வின் இயக்கமாக நம்மை அது மாற்றி அந்த உணர்வின் செயலாகவே நம்முடைய வாழ்க்கையை அது அழைத்துச் செல்லும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. வாழ்க்கையில நாம் சங்கடங்களையும் செழிப்புகளையும் வேதனைகளையும் மறந்து ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அந்த உணர்வோடு நாம் தியானித்தாலே நம் உடலுக்குள் அந்த ஒளிமயமான உணர்வுகள், மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளாக இந்த உடல் உறுப்புகளை அனைத்தையுமே ஒரு உற்சாகப்படுத்தி இந்த தியானமே நமக்குள் வலுகொண்டதாக அமையும். ஏனென்றால் நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் அந்த உயர்ந்த உணர்வுகள் உயிரிலை பற்று அந்த உணர்வு உணர்ச்சிகளாக அந்த உணர்வலைகள் வாயிலை உமிழ்நீராக சுரந்து, இந்த வாயிலை எப்படி உமிழ்நீராக சுரக்கின்றதோ இது போன்றதான் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் அதற்குள்ளும் இத்தகைய நிலைகள் உண்டு. ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு உறுப்பிலும் இந்த வாயிலே உமிழ்நீர் சுரப்பது போன்று அங்கேயும் இந்த அமிலங்கள் சுரக்கப்படும் பொழுது ஒரு வாடிய செடிக்கோ மரத்திற்கோ அதற்கு வேண்டிய சத்தை உரத்தை இட்டால் அது எப்படி செழித்து வளர்கின்றதோ, நாம் இந்த தியானத்தில் எடுக்கக்கூடிய இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தையுமே ஒரு உற்சாகப்படுத்தி, என்னால் முடியும், நான் செயல்படுத்துவேன், எனக்கு அந்த தைரியம் அந்த தெம்பு வந்துவிட்டது என்று நம் உடலே அது மகிழ்ந்த நிலையாக நாம் இந்த உணர்வுடன் கூடிய இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து செயல்படுத்தினோம் என்றால், இந்த வாடிய பயிர் எப்படி செழித்து அது தன்னுடைய பலனை கொடுக்கின்றதோ, நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுமே உற்சாகமடையும். வலியோ வேதனையோ துன்பமோ அல்லது நோயாக இருந்தாலும் கூட அதுவுமே இங்கே மாறி, நான் நன்றாக இருக்கின்றேன், ஆரோக்கியமாக என்னால் இந்த உடலை நான் கொண்டு வர முடியும் என்ற இந்த தன்னம்பிக்கையும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால்தான் உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று குரு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.